பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. என்ற வார்த்தை வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. Don't be jealous of sinners, but always honor the Lord. Then you will truly have hope for the future. நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 17 மற்றும் 18. நீங்கள் மற்றவர்கள் வாழ்வை பார்த்து கவலை கொள்ளாதீர்கள். அவர்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்வுக்கு தேவையற்றது. உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாரோ அதற்கு அவருக்கு நன்றி சொல்லி மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனதை அலைப்பாய விட வேண்டாம். பொறாமை பேராசையால் பாவம் செய்ய வேண்டாம். அவர் நமக்கு கற்பித்த ஒழுக்க நெறிகளில் தவறாமல் இருக்க வேண்டும். அவருக்கு நாம் அஞ்சி நாம் வாழும் பொழுது நம் வாழ்வு ஆசீர்வாதமானதாய் வளமுள்ளதாய் மாறும். நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை வீண் போகாது. ஏனெனில் நம்மை வழி நடத்துபவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.